அதெல்லாம் வந்து அவங்களுடைய முயற்சியில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இவர் இறைவன் அருள் பெற்றவர் அதனால கிடைச்செல்லாம் சொல்ல இயலாது. அப்போ கெட்டவர்கள் ஏன் ஆட்சியில் உலகம் பூரா வரலாற்றில் ஏன் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறாங்க? இவர்களை யாரை கெட்டவர்கள் என்று சொல்கிறாங்களோ அவங்க உலகத்தில் ஆதிக்கம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? கெட்டவர்னு சொல்லக்கூடிய முசோலினி, ஹிட்லர்லாம் இப்படி ஆதிக்கம் பண்ணாங்க. மக்கள் ஆதரவு பெற்றே சர்வாதிகாரியா இருந்தாங்கல்ல, அதை வச்சு அல்லாவுடைய அருள்னு சொல்லுவீங்களா? அப்போ இலங்கையில் ராஜபக்சே கை ஓங்குனதுனால அதுக்கிட்ட கடவுளுடைய அருள்னு சொல்லுவீங்களா? இதுல கடவுள் அருள் பேசவே கூடாது. இஸ்லாம் அப்படி சொல்லவே. அரசு அமைவது அரசாங்கங்களில் கடவுளை அப்படி இஸ்லாம் தனிநபர் விஷயம் மட்டும் தான். அதான் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தவாறு வெற்றி தோல்வி வரும். நல்லவன் வெற்றி வரும். நபிகள் நாயகமும் பொருளை தோத்து போனாங்க, ஆனால் ஒரு பொருளை ஜெயிச்சாங்க. அப்போ குரான்ல என்ன வருதுன்னா, அந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி நம்ம சொல்ல விடுகிறோம். அதனால் ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சா ஒரு தடவை அவங்க ஜெயிப்பாங்க. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாக்குறுதியை. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உலகத்தை ஆள்வீங்கன்னு சொல்லவே இல்லை. உங்கள் கை தான் ஓங்கும்னு சொல்லவில்லை. நீங்கள் செழிப்பாக இருக்கீங்கன்னு சொல்லவும் இல்லை. செழிப்பாகவும் இருப்பீங்க, அவன் செழிப்பாகவும் இருப்பான். இப்படி ஒரு நாளைக்கு இருப்பீங்க, அப்படி கொஞ்சம் நாளைக்கு இருப்பீங்க. இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடியது. ப்ராக்டிக்கலாக தான் நடந்து கொண்டிருக்குது, அதை சொல்லுது. ப்ராக்டிக்கலாக உலகத்தில் என்ன கண்ணு முன்னாடி நடக்குதோ அதை சொல்லுகிறது, அதைத்தான் சொல்லுகிறது.